ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் டாக்டர் ரேவதி கார்த்திக். இன்றைக்கி ஒரு அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளியை ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு பார்க்க போகிறோம். என்னென்னா டயரியா. டயரியானா உங்களுக்கு தெரியும், கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்குங்கும்போது வலியோடு கூட அந்த மோஷன் போகிறத யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. திடீர்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது அங்கே மோஷன் வந்துருச்சுனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயோ என்னடா பண்ணுறது, இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம். அதுக்கு ஒரு அக்குபஞ்சர் புள்ளியை கடவுள் நமக்கு கொடுத்து வச்சுருக்காரு. அதுதான் SP3. SP3ன்ற புள்ளி எங்கே இருக்குன்னா, நம்மளோட கால் கட்டை விரல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கட்டை விரல்லேருந்து அப்படியே ஒரு ஆள்காட்டி விரலை வச்சு அப்படியே தொட்டுட்டே வாங்களேன். அப்போது ஒரு எலும்பு கொஞ்சம் அப்படியே முட்டின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பல்ல இறங்கும். சரிங்களா? இப்போ இந்த பிக்சரில் போட்டிருக்க மாதிரி கரெக்டாக அந்த பல்லம் உங்கள் கையில் தென்படுது இல்லையா, அதுதான் அக்குபஞ்சர் புள்ளி SP3. சரிங்களா? இந்த போனுக்கு பேர் மெட்டாடார்சல் போனுன்னு அர்த்தம். அந்த எலும்பு இருக்கிற இடம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, வெள்ளை தோலும் கருப்பு தோலும் இணையக்கூடிய அந்த இடம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் விரலை வச்சு அழுத்துறது மூலயமா, ஓகேங்களா, நல்லா அழுத்தணும். அழுத்தம் குறைஞ்சது ஒரு 9 டைமு, 9 to 18 டைம் ஆச்சும் நீங்கள் அழுத்தணும். ஸோ அப்படி அழுத்தும் போது ஆன் த ஸ்பாட்டில் அந்த வயிற்றுப்போக்கு நிற்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எமர்ஜென்சி டைமில் இப்படி ஒரு பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது டாய்லெட் கொஞ்சம் நியர்பை இருக்குது அப்படின்னா, அது வரையிலும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா, அழுத்தம் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா, ஸோ அது கண்டிப்பாக கண்ட்ரோலில் நிற்கும். டாய்லெட் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக டாய்லெட் போயே ஆகணும். எந்த ஒரு கழிவையும் அடக்கக்கூடாது. இதுதான் இயற்கையின் நியதி. ஓகேங்களா? அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பெஷலி இந்த புள்ளியை யார் அழுத்தக்கூடாதுன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் அழுத்தக்கூடாது. ஓகேங்களா? எக்காரணத்து கொண்டும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் SP3 இந்த பாயிண்ட்டை அழுத்தக்கூடாது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வயிற்றுப்போக்குனா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அக்குபஞ்சர் மருத்துவரை தான் காண்டாக்ட் பண்ணணும். எங்களை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, அதுக்குரிய டீட்டெயில்ஸை நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அவங்க எக்காரணத்து கொண்டும் இந்த பாயிண்ட்டை அழுத்தக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் வளமோட வாழ்க. தேங்க்யூ.